கேஸ் ஸ்டவ்வெல்லாம் வந்து சில பேர் வந்து தினமுமே வந்து டெய்லியும் சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படிலாம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்பப்போ சமையல் முடிச்சதுக்கப்புறமா க்ளீனிங் வெட் டிஷ்யூ இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு வந்து நான் தொடச்சி விட்டுருவேன். மெயினாக வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இந்த ஓரங்களில் தாங்க வந்து அந்த தாளிக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும். நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் அங்கே இருக்கிறது மட்டும் போகவே போகாது. ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீம் பேஸ்லேயும் கிடைக்குது. பட் நான் வந்து இந்த முறை வந்து ஸ்ப்ரேயில் வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து க்ரீம் மாதிரி இருக்கக்கூடியது தான் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் அதெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஸ்ப்ரே டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரை வருது. ஈஸியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு மேலே இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுது.